திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கம்பன் நகர் பகுதியில் சேதமடைந்த கழிவுநீர் கால்வாயை கடக்க முயற்சித்த ஐஸ் வியாபாரி கால்வாயில் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த அவருக்கு காலில் கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மெத்தன போக்குடன் செயல்பட்ட நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி காவா நோண்டினாங்க. காவா நோண்டிட்டு அப்படியே போயிட்டாங்க. நகராட்சி ஆளுங்க தான் நோண்டினாங்க. அவங்க அப்படியே போயிட்டாங்க. நாங்க போய் மனு கொடுத்தும் பார்த்துட்டோம். போயிட்டு 2-3 டைம் நாங்களும் போயிட்டு கேட்டுட்டோம். அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவங்க நோண்டவங்க அவங்க எந்த கேட்டதுக்கு அவங்க திமிரா பேசினாங்க. நீங்க பலகை போட்டு நடங்க, நீங்க எப்படின்னா போங்க, அது எங்களுக்கு தெரியாது, நாங்க கலெக்டர் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்களும் வந்துட்டோம். சரி நாங்க கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இது வரலும் வெயிட் பண்ணிட்டோம். குழந்தைக்கு தினமும் ஒரு குழந்தை அதுல விழுது. இப்ப அன்னைக்கு அந்த சேகர் அவர்ன்றவரு இன்னைக்கு விழுந்துட்டாரு. விழுந்து அவருக்கு 8 தையல் போட்டு இருக்கிறாங்க. நஷ்ட ஈடு யார் தருவாங்க? அவரு இன்னும் ஒரு மாசம் வேலைக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆயிடும் சார். டெய்லி கூலிக்கு தான் சார் போறாரு. ஐஸ் விக்கிறார் சார். அவரு எங்களுக்கு உடனடியா காவா கட்டிட்டாருங்க சார். கடலூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் அலுமினிய தகடு மூலம் நூதனமாக பணம் திருடிய 2 வட மாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இருவரும் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வருவதை அலுமினிய தகடு பொருத்தி தடுத்து பின்னர் கள்ளச்சாவியில் திறந்து பணத்தை கொள்ளையடித்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. வங்கி அதிகாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் பல ஏடிஎம் மையங்களில் அரங்கேறி வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.